இந்திய இலங்கை மீனவர்கள் மத்தியில் வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாக தற்போது தகவல்கள் வந்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தையானது கொழும்புவில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா இலங்கை மீனவர்கள் மத்தியில் சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதும் இந்த வேளையில் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தைகளில் சரியான தங்களுக்கு சாதகமான எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை என்று ஏற்கனவே மீனவர்கள் குற்றம் சாட்டியும் இருந்தார்கள். அது தவிர தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்வதும் அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்வதும் அதிகரித்து வரும் வேளையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இருந்தது. தற்போது 7ஆம் தேதி வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி அன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை கொழும்புவில் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற இருக்கும் இந்த பேச்சுவார்த்தையின் அஜெண்டா என்ன, முக்கிய அம்சங்கள் என்ன? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது, தாக்கப்படுவது இதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரிந்த விஷயம். சில நேரங்களிலே இலங்கை கடற்படை, சில நேரங்களிலே இலங்கை மீனவர்களை கூட தாக்கியதாக எல்லாம் தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது போன்ற தாக்குதல்களை தடுக்க வேண்டும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்கு முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் கூட டெல்லியிலே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலே ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதை தவிர தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களும் இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்கள் என்ன, தங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் விளக்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அடுத்த கட்டமாக இலங்கை தலைநகரான கொழும்பிலே இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு பக்கங்களுமே சொல்வது என்னவென்றால், பிரச்சனைகள் என்ன என்பதை விரிவாக அலசி, பிரச்சனைகள் இல்லாமல் என்ன வழியிலே மீன் பிடிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யலாம் என்பதை செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் எல்லை தாண்டி மீனவர்கள் மீன் பிடிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என இலங்கை கடற்படை தொடர்ந்து சொல்லி வருகிறது. சில நேரங்களிலே தெரியாமல் கூட எல்லை தாண்டி விடுகிறார்கள், சில நேரங்களிலே படகு பழுதாகி தாண்டி விடுகிறார்கள், சில நேரங்களிலே இந்திய எல்லைக்குள்ளே இருக்கும் போதே கூட தாக்கப்படுகிறார்கள் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இது போன்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதே சமயத்திலே இந்திய மீனவர்கள் தவறான முறைகளை பயன்படுத்தி கடல் ஆதாரத்தை அழிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அது போலவும் நடக்கக்கூடாது. இரண்டு பக்கங்களுக்கும் பிரச்சனை இல்லாத வகையிலே மீன்பிடி தொழில் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இலங்கை தலைநகரான கொழும்பிலே நடக்க இருக்கிறது.